ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக சமையல் முடிக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன ரெசிபி செஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து புளி பேஸ்ட்டு. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ புளி எடுத்திருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா ஆறணும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இந்த புளியை வந்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு அதை ஃபுல்லாமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த சக்கை தனியாக, நம்ம ஃபில்ட்ரு பண்ணது தனியாக இருக்கும். அந்த சக்கையை வந்துட்டு மறுபடியும் அதே பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்துட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா லேசாக சூடு கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு மட்டும் சுட வச்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சிட்டு இதை வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தால் மட்டும் போதும். ரொம்ப சுட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் ஆற வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணி இப்போ நான் சக்கையை மட்டும் எடுத்துட்டேன். இந்த சக்கை வந்து விளக்கு தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேணாம் அப்படின்னா கீழே போட்டுடலாம். இப்போ இந்த புளி பேஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு காய்ச்ச போகிறோம். இப்போ இது வந்து ஒரு பெரிய கரண்டியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நேரம் ஆக ஆக தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் சின்ன கரண்டினா கையிலலாம் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் பெரிய கரண்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புளியை வந்து கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இது வந்து ஒரு 3/4 மணி நேரம் பக்கம் ரெடி ஆகும். இப்போ அடிக்கடி நம்ம வந்து கிளறி மட்டும் விட்டுக்கணும். இப்போ அடிக்கடி நம்ம அப்பப்போ தேவைக்கு தக்கன புளி நம்ம செஞ்சு கரைச்சி ஊற்றினா என்ன, இது இப்படி செஞ்சு வைக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும்போது இது வந்து சீக்கிரம் வந்துட்டு பூச்சி பிடிக்காமல் இருக்கும். இன்னொன்று வந்து நார்மலாக வந்துட்டு நம்ம 1/2 கிலோ புளி நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத விட இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப நாளைக்கு வர மாதிரி இருக்கும். அதுக்காக நான் இப்படி செஞ்சு வச்சுக்கிறேன். ஒவ்வொரு டைம் நான் புளி கரைக்கவும் மறந்துடுவேன், ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவேன். அதுக்காகவே மேக்ஸிமம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.